கையில எடுத்து இந்த சங்கிகளுக்கு எதிராக நிற்க வேண்டியதா போச்சு. ஒரு கட்டத்துல சங்கிகள் காவல்துறையை அடிச்சு போட்டு அங்க இருக்கிற தடுப்புகளை எல்லாம் உடைச்சு மேல போய் பெரிய அலப்பறை பண்றாங்க. இந்த அம்மாவோட பதிவை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்னமா பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலான்னு கடந்து போகதான் தோணுது. ஆனாலும் இந்த சங்கின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த அம்மா பண்ற டிராமா இருக்கே, அடிக்கிற கொட்டு இருக்கே, தாங்க முடியல. அதுக்காக நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். இப்படியே பேசி பேசி மேக்கப் போட்டு போட்டு பல்லு செட்டு பாட்டியாயி குடியுமா இன்னும் இந்த நாட்டோட தர்மத்தையும் சங்கிகளோட அர்ப்பணிப்பையும் புரியாம இருக்க? சங்கிகள்னா யார் தெரியுமா? நாட்டை நேசிக்கிறவங்க, தன்னை நம்பினவங்களை உயிரை கொடுத்து காப்பாற்றுறவங்க, நட்பின் அடையாளம், நேசத்தின் அடையாளம், பாரத தேசத்தையும் பாரத அன்னையும் நேசிக்கக்கூடிய காவிப்படையின் வார்த்தை சங்கி. இதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியாதுமா. நீ கருப்புக்குள்ளேயே இருக்க. கொஞ்சம் கருப்பை விட்டு வெளியில வந்து பாரு. இந்த உலகத்துல எப்படி எல்லாம் இருக்கு, உலகத்தை நேசிப்பவர்கள்னா என்னன்னு உனக்கு தெரியும். அப்புறம் நான் உனக்கு கேக்குறேன், சங்கின்னு சொல்றியம்மா, உன் கூட நாங்க வந்துடுறோம், தீக்கால சேர்ந்துடுறோம். அப்ப சங்கியா இருக்க எங்களை எப்படிமா பேர் வச்சு கூப்பிடுவ? சொங்கின்னு கூப்பிடுவியா? உன் கூட வந்து சொங்கியா வாழ்றதுக்கு, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழும் வரை சங்கியாக வாழ்வதுதான் எங்களோட பெருமைன்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காக வெறும் பேச்சுல மட்டும் நீ பேசி இந்த சங்கி படையையோ இந்த சங்கி சிந்தனையையோ சங்கி சித்தாந்தத்தையோ அழித்து விட முடியாது. உங்களை போல அல்ல, உங்களை மாதிரி இனி 1000 பேர் வந்தாலும் இங்க 10,000 பேர் முளைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். சனாதன தர்மத்துல தாய் தந்தையோட பாசத்தையும் தாய் தந்தைக்கு விசுவாசமா வாழணுன்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க சனாதன முறைப்படி அம்மாவை அம்மானுதான் கூப்பிடுவோம், அப்பாவை அப்பானுதான் கூப்பிடுவோம். உங்களோட முறைப்படி சனாதனத்தை அழிக்கணும் முயற்சி பண்ணா அம்மாவை அக்கானு அப்பாவை அண்ணனு கூப்பிடுவீங்களோ? இதுக்கு மேல சின்னதா சவுக்கடி கொடுத்து பதில் சொல்ல எனக்கு தெரியல.